வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 25 100 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 25 100 1600 குவான்டிட்டி செல் பண்ணோம். இப்போ 21,000 ப்ராஃபிட் காமிச்சிட்ருக்கு. ஸோ இது வந்து 25 100க்கு வந்து மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஜீரோ ஆகிடும். ஆனால் வந்து நம்ம இதை வந்து சேஃபாக வந்து இப்போ நம்முடைய ஆர்டரை நான் இங்கே காட்டுறேன். இது வந்து மார்க்கெட் வந்து மேலே இன்றைக்கி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70 ட்ரிகர் நம்ம 76க்கு போட்டு வச்சுருக்கோம். காஸ்ட் டு காஸ்ட் போட்டு வச்சுருக்கோம். ஆனால் ட்ரேட் பண்ண ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 76.83க்கு ட்ரேட் ஆனது. நம்ம 76 காஸ்ட் டு காஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் இப்போ வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 66 போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து சேஃபாக வந்து 68க்கு வந்து நம்ம 68க்கு போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 8 பாயிண்ட்டு. ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். ஸோ 70 68 அந்த ரேஞ்சுக்கு போட்டு வைக்கலான்னு பார்க்குறேன். இன்னும் ஏன்னா இது கட் பண்ணிச்சுன்னா இன்னும் ரொம்ப மார்க்கெட்டுக்கு ரொம்ப கீழே இறங்கும். அதாவது இந்த 25 100 புட் ஆப்ஷன் வந்து இன்னும் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 70ங்கிறது கூட சேஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து திடீர்னு மார்க்கெட்டு சடனாக இந்த பக்கத்துலேருந்து இப்படி கீழே விழுந்துச்சு அப்படின்னா நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 200 வந்து போய் டார்கெட் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. 200 SMA இருக்குது. அது மேலே போகிறதுனால கண்டிப்பாக நமக்கு 60 ரேஞ்சுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ 66 67க்கு போகுது. ஸோ அது வந்து இது மட்டும் ரொம்ப கீழே விழுந்துச்சு அப்படின்னா அந்த கேண்டில் வந்து இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 71. ஸோ 71 நான் அதையும் ஹிட் பண்ணிடும் போல் இருக்குது. மார்க்கெட் வந்து இப்போ வாலட்டைலாக தான் இருக்குது. கொஞ்சம் ட்ரேட் பண்ணுறது சிரமம். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி கலர் சேஞ்சு ஆகிற மாதிரி ஒரு இது இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு இது 69 70 வரைக்கும் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக இஎம்ஐயை டச் பண்ணிவிட்டு நம்ம இஎம்ஐ டச் பண்ணிவிட்டு இந்த கேண்டில் கீழே வருது. சப்போஸ் இந்த ரேஞ்சு வந்துச்சுன்னா 64 கூட ஒரு தடவை ஒரு புக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு 20K ப்ராஃபிட் காமிக்குது இல்லையா, அதனால் ஒரு தடவை புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்டாப் லாஸை கொண்டு வந்து அங்கே வரைக்கலாம். ஆனால் இது ஒரு பெரிய கேண்டிலாக விழும் அப்படின்னு பார்க்குறேன் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, நான் நினச்ச மாதிரி தான் விழுது. இப்போ வந்து 60க்கு வந்துருச்சுன்னா 60க்கு நான் ஸ்டாப் லாஸை இறக்கி ஆல்மோஸ்ட் நம்ம அதை புக் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுக்கலாம். 62 ஓகே 60 கிட்டத்தட்ட 60 அந்த கோட்டை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா இன்னும் ரொம்ப கீழே இறங்கும். ரைட் 60 ஏன்னா 100 கிட்ட போகுது இல்லையா, அதனால் 58 மோடிஃபை இல்லையா? ப்ரைஸ் மேலே ஏறுதா? ஓகே பார்ப்போம், இந்த சைடில் பார்ப்போம். 58க்கு கீழே போயிடுச்சுன்னா டக்குன்னு புக் பண்ணி விட்டுடலாம். இல்லைன்னா இந்த கேண்டில் வந்து இங்கே போணுச்சுன்னா இன்னும் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆல்மோஸ்ட்டு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இன்றைக்கி. பார்ப்போம். இப்போ 60ல் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கு. 60ங்கிறது நம்ம புக்கிங் ரேஞ்சு தான். இப்போதைக்கு 29,000 ப்ராஃபிட் காமிக்குது. நல்ல ரேஞ்ச் தான். இதுக்கு லிமிட் எடுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1800 வந்து 24,500 புட் ஆப்ஷன் வந்து ஹெட்ஜிங் வாங்கியிருக்கேன் நார்மலில். அப்புறமா இப்போ நம்ம 1600 அதை விற்றுருக்கேன். ஏன்னா என்கிட்ட வந்து ஒரு 14 lakhs இருக்குதுன்னு நினைக்கிறேன். மார்ஜின் கேஷ் கிடையாது, மார்ஜின். ஸோ அதனால் அதை பயன்படுத்தி தான் நம்ம விற்கிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இது வந்து ஃப்யூச்சரு. ஆனால் வந்து ஸ்பாட் பார்த்திங்கன்னா 25,079 ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஃப்யூச்சரு. ஆமாம். ஸோ அதனால் பெட்டர் வந்து இந்த கேண்டிலுக்கு அப்புறம் தான் நம்ம முடிவு பண்ணோம். இந்த கேண்டிலுக்கு அப்புறம் முடிவு பண்ண வேண்டியதான். இந்த கேண்டில் வந்து சப்போஸ் வந்து மேலே போச்சு அப்படின்னா கொஞ்சம் இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த கேண்டிலோட ஹையை வந்து நம்ம வந்து ஒரு 65ல் வந்து நம்ம முதல்ல போட்டு வச்சுப்போம். நான் திரும்ப உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.
ஏன்னா நம்ம இந்த மணியில் ட்ரேட் பண்ணுறோம், அதனால் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம புக் பண்ணுறது நல்லது. ஏன்னா அது இந்த மணிக்குள்ளே 25,100 இங்கே போகலன்னு வைங்க, அது திரும்ப மேலே போயிடும். சப்போஸ் அங்கே போயிட்டு திரும்ப வந்துச்சு அப்படின்னா இது ரொம்ப பயங்கரமாக ஷூட்டப் ஆகும். அதனால் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், சேஃபாக இருக்கலாம் அப்படின்ட்டு 66க்கு வந்து நான் வந்து 66க்கு வந்து இது போட்டுட்டேன். ஆர்டர் வந்து ஸ்டாப்லாஸ் ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். ஸ்டைல் ட்ராப் எஸ்எல்ல போட்டிருக்கோம். ட்ரையல் ஸ்டாப்லாஸ் டிஎஸ்எல் போட்டிருக்கேன். பார்ப்போம். அது 666க்கு போணுச்சுன்னா ஹிட் ஆகிடும். ஆனால் மார்க்கெட் இந்த இடத்துல நம்மளுடைய இஎம்ஐ படி, நம்மளுடைய கொள்கைப்படி இது இங்கே போய் ஹிட் ஆகிட்டுனா திரும்ப இங்கே கீழே வரணும். ஏன்னா இந்த கேப்பு பார்த்தீங்கன்னா இதுக்கும் உள்ள கேப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இதுக்கும் உள்ள கேப்பு வந்து அதிகமாக இருந்ததுனால தான் இது இங்கே போணுச்சு. அதனால தான் நான் 60க்கு புக் பண்ணலாமான்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. இப்போ பாருங்கள், இந்த இடத்துலையே ஒரு ட்ரேட் போடலாம். இங்கே வாங்கி இங்கே விற்கலாம். அது ஒரு ட்ரேட் பண்ணலாம். இப்போ இது வந்து திரும்ப இந்த இடத்துக்கு வருது அப்படின்னா நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த 65 கிட்ட பிடிச்சிருந்தா கூட புக் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இப்போ பாருங்கள் 25,078 இருக்குது. ஸோ பாசிபிள் வந்து 25,100 கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம அதில் 66ல் நான் போட்டு வச்சுருக்கேன்ல, அதை இப்போ 65 கூட மாற்றலாம். 65 மாற்றி வச்சுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிக்கலாம். கிடச்சா பார்ப்போம், அப்படி இல்லைன்னா ஓகே, இல்லைன்னா அடுத்த ட்ரேட் போட்டுக்குவோம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ 65க்கு 68, 65க்கு 68, இப்போ 63க்குள்ளே இருக்குது. 63, 62க்கு வந்துட்டு. வெரி குட். இங்கே இப்படி வச்சு பார்த்தோம்னா தெரியும். ஏன்னா இந்த கேண்டில் ஸ்டிக்கு நமக்கு லேட்டாக தான் வரும். இங்கே போகிற ப்ரைஸ் தான் நமக்கு வந்து சீக்கிரம் மாறும். ஸோ அதனால் வந்து இதில் பார்த்துக்கலாம். நமக்கு 60ன்னு வந்துச்சுன்னா ஒரு நல்லாயிருக்கும், கொஞ்சம் காசு கூட கிடைக்கும். வருமா? 65 இதுக்கு இந்த ரேஞ்சு 59 ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா புக் பண்ணிடலாம் சாம. ஏன்னா நம்ம வாய்ப்பை விட்டுறக்கூடாது. ஏன்னா அது பாட்டுக்கு கிடக்குன்னா அப்புறமா இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் ஐயோ நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய மல்டிபிள் ட்ரேட் எடுத்தோம்னா என்ன ஆகுது, எஸ்டிடி அது இதுன்னு அதிகமாகுது. இப்போ என்ன ஆகுது, 64 வந்துருச்சு, 63. அதனால் ஒரே ட்ரேடை வச்சுருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி பண்ணுறது பெட்ரு. நம்ம 60 வந்துட்டு இப்போ நம்ம போட்டுடலாமா? 60 வாடை 60 கொடு 60 வந்து விட்டாயா? 60 62 போட்டுப்போம். 60 62. ஓ மை காட், 56 55 போயிட்டு நான் சொன்ன மாதிரி தான் பாருங்கள் 55 54 40K 39K வந்துருச்சு. இப்போ 100க்கு போயிட்டு இல்லையா, அதனால் இது கடன்னு கீழே போவோம். நம்ம 52 40K. இப்போ 100 ரவுண்ட் நம்பரு, அதனால் போய் எங்கே டச் பண்ணல அப்படின்னா நம்ம வந்து உஷாராக பண்ணிக்க வேண்டியதுதான். 52 ஃபுல் பொட்டன்ஷியல் இங்கே பார்ப்போமா? இங்கே வந்து 58 50 58 50க்கு மாற்றுவோம். இறங்கணும், அது 50க்கு போகும். போயிடுச்சா? மோடிஃபை. ஓகே, 50க்கு போட்டாச்சு. போட்டோன்னே ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 45,000 வந்து ப்ராஃபிட். ஓகே, ஸோ ஒரு நல்ல அருமையான ட்ரேடு. இது வந்து 4 ஃபுல்லாக வச்சுருக்கலாம். நான் மேலே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த எக்ஸ்பைரி டேட்டில் மட்டும் இன்றைக்கி வந்து மந்த்லி எக்ஸ்பைரி. அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா திடீர்னு ரிவர்ஸ் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி எதுவும் பண்ணுறதை நம்ம தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா பை பண்ணுவாங்களாம் செல் பண்ணுவாங்களாம் பை பண்ணுவாங்கிறதுனால அப் அண்ட் டவுன் அதிகமாக இருக்கும். எனிவே நம்ம இப்போ ஹிட் பண்ணது ஆர்டர் எவ்வளோ ஹிட் பண்ணியிருக்கு அதை போய் பார்ப்போம். ஆர்டர் ஹிட் பண்ணது பார்த்திங்கன்னா கரெக்டாக 50 ரூபாய்க்கு
கிட்டத்தட்ட 26 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இதுலேருந்து. நான் ஃபஸ்ட்டு இது ஒரு ட்ரேட் போட்டேன் 86, அது 86 போட்டுட்டு 94 ஆர்டர் போடுறதுக்கு பதிலாக 84ன்னு போட்டுட்டு அது உடனே கவர் ஆகிடுச்சு 2 பாயிண்டில் கொடுமையாக போயிட்டு. அதனால தான் சரின்னு பார்த்துட்டு திரும்ப அடுத்ததில் வந்து 76, அதுக்குள்ளே 76க்கு போயிட்டு வந்துடுச்சு. ஸோ அதனால் இப்போ நம்ம 50க்கு கவர் பண்ணிட்டோம். பார்த்துங்க, இப்படி தான் ட்ரேட் பண்ணணும். கொஞ்சம் நம்ம கேபிட்டல் எப்போதுமே முக்கியம். அதனால தான் இப்போ பாருங்கள், நான் எடுத்தது 1600 குவான்டிட்டி. அந்த 1600 குவான்டிட்டியில் போய் நம்ம 10 பாயிண்ட்டுன்னா 16,000 ரூபா போய்டும். சரியா? இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 36 18 3 3 6 18 48,000 வந்து அளவுக்கு நம்ம புக் பண்ணியிருந்தால் தான் வந்து 1:3. இப்போ 1:2ங்கிறது கூட 1:2னா 16,000த்துக்கு லாஸ். அப்படின்னா 10 பாயிண்ட்டு ஹிட் பண்ணால் 16,000 போய்டும். அப்போ அதுக்கு நமக்கு 2 டைம்ஸ் வரணுன்னா 32,000. ஸோ அப்போ நம்ம பரவாயில்ல, நல்ல ஒரு ரேஞ்சில் தான் புக் பண்ணியிருக்கோம் 45,000. இந்த விற்று வச்சதெல்லாம் நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ செல்லிங் அது வந்து நம்ம பண்ணியிருக்கேன் ஏற்கனவே அப்படின்ட்டு. ஸோ டிசம்பர் மாதம் 24,000 புக் பண்ணி வச்சுருக்கு. அது இப்போ 21K ப்ராஃபிட்டில் இருக்குது. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஸோ ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி ட்ரேடிங்கு. போதும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க வேணாம். பார்ப்போம் அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்த்துட்டு எதுவும் ட்ரேட் எடுத்தேன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். மிக்க நன்றி. இப்போ பாருங்கள், நம்மளுடைய அந்த ட்ரெண்ட் லைனில் எப்படி வந்து கேண்டில் போய் டச் பண்ணிவிட்டு அவே, டச் பண்ணிவிட்டு அவே, டச் பண்ணிவிட்டு அவே, டச் பண்ணிவிட்டு அவே. இப்போ அவே வந்துடுச்சு, திரும்ப அது போய் டச் பண்ணோம். டச் பண்ணிவிட்டு தான் இங்கே வரும். நீங்கள் வேணால் அதை போய் பாருங்கள். இந்த பேட்டர்ன் தான் நமக்கு வந்து ட்ரேடிங்கில் வந்து பணத்தை கொட்டக்கூடிய ஒரு பேட்டர்ன். ஸோ இது அதுலேயும் இருக்கும், புல்லிஷ் ட்ரெண்ட்லேயும் இருக்கும், இந்த மாதிரியும் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது போய் டச் பண்ணாமல் இங்கே ஏதாவது நடக்குது அப்படின்னா திரும்ப இங்கே ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம். இங்கே போய் ட்ரேட் பண்ணலாமா? 50 ரூபா இருக்குது சார் இன்னும். அது வந்து இப்போ மார்க்கெட்டு 25,104க்கு போயிட்டு அதை தாண்டி போயிடுச்சுன்னா நம்ம இது 0 தான் ஆகும். கரெக்டு தான். ஆனால் இந்த இடத்துல உள்ள அந்த ஃப்ளக்சுவேஷன் என்ன ஆகுங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ அதனால் அது முக்கியம். இது போயிட்டு இங்கே டச் பண்ணாத வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இதை போய் தொடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து செல்லிங்கில் நம்ம கவனிக்க வேண்டியது. நம்மளுடைய செட்டப்பில் ஒன்று வந்து விவேப்பு, அதுக்கு அடுத்தது நம்மள்ட்ட இருக்கிற இஎம்ஏ. நம்ம இஎம்ஏ போய் டச் பண்ணுனா கட் பண்ண பாருங்கள். நான் இது 1 மினிட் சார்ட்டு, 1 மினிட் வச்சுருக்கேன்னா நீங்கள் 2 மினிட் வேணாலும் வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 மினிட்னா என்ன, கொஞ்சம் ஹார்ட் பீட் அதிகமாகும், வேறு ஒன்றும் இல்லை. 2 மினிட்ஸ்னால் கொஞ்சம் தெரியும். இப்போ பாருங்களேன், இந்த 2 நிமிஷத்துக்கு போட்டிங்கன்னா இந்த ஒழுங்கை நம்ம பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அவே ஃப்ரம் த இது வந்து இஎம்ஏ, அது இதில் வந்து அவ்வளோவா தெரியாது. ஆனால் 1 நிமிஷத்தில் போட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியும், அருமையாக தெரியும். ட்ரெண்டு மட்டும் இதாக இருந்துச்சுன்னா பாருங்கள். இப்போ 44க்கு வந்துட்டு 6 6 36, இன்னொரு 10,000 ரூபா சேர்த்து புக் பண்ணியிருக்கலாம். இட்ஸ் ஃபைன். நான் மேலே எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம். அதனால் 45K வந்து இஸ் ஃபைன். இப்போ நிறைய பேர் செல்லிங் வந்து ட்ரேடிங் செஞ்சு காட்டுங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அதுக்காக தான் இது செஞ்சேன். மிக்க நன்றி. இந்த வீடியோ பாருங்கள் திரும்ப திரும்ப, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் போடுங்க. நான் வேறு எதுவும் ட்ரேட் எடுத்து அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா இன்றைக்கு எக்ஸ்பைரி ட்ரேட் வந்து ஓவர். மிக்க நன்றி, வணக்கம்.